சிரிச்சு பைத்தியம் போல் நடித்து பணங்களை பெற்றிருக்கின்றார் என்று அன்பான சொந்தங்களே, இன்று அர்ஜுனாவை காணவில்லை, தம்பி அண்ணா தேடுங்கள், உடனடியாக செல்லுங்கள். பல மணித்தியாளர்களாக அவருடைய தொலைபேசி வேலை செய்யவில்லை, பேஸ்புக் முகநூல் வேலை செய்யவில்லை என்று வற்புறுத்தலின் பேரில், பலரது வேண்டுதலின் பேரில் சிலர் வற்புறுத்தி கூற கூறியிருந்தார்கள். அதன் பேரில் நான் சிலரிடம் மறுத்திருந்த போதும் என் மனம் கேட்கவில்லை. அவரை நான் விடுவிப்பதற்காக சென்றிருந்தேன். வன்மண்ணை போலீசுக்கு முறைப்பாடு செய்து போலீசாரின் வேண்டுதலின் பேரில் நான் அங்கு சென்றிருந்தேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் போலீசாரின் உத்தரவை மீறி செயல்படவில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வடகிழக்கு மக்களை அடாவடித்தனமான அடக்கி ஒடுக்கி தங்களுடைய ஆட்சிகள், தங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய அனைத்து உரிமைகளையும் மறுத்து அவர்களை அடக்கியாள சிங்கள தேச அரசு தனது படைப்பலத்தை பயன்படுத்தும் வந்திருந்தது, இன்றும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதுதான் வளமையாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நான் அவர்களுடைய அடக்குமுறைகளை எதிர்கொண்ட நிமித்தம் என்னை அவர்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்படுத்தியிருந்து நான் அங்கே விளக்கமறியல் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டது. இன்று எனது கேஸ் என்று எனது வழக்கு 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 எனது வழக்குக்காக எந்த ஒரு சதத்தையும் நான் எழுதப்பட்ட 2009 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னரான நாட்களில் நான் ஏகப்பட்ட போராட்டங்களை செய்திருந்திருக்கிறேன், சத்தியாகிரகங்களை செய்திருந்திருக்கின்றேன், உண்ணாவிரதங்களை செய்திருந்திருக்கின்றேன். எனது சத்தியாகிரகத்தில் யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்பாக எனது கொட்டகை கூட களவாடப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் புலம்பெயர் சொந்தங்களிடமிருந்து ஒரு சதம் கூட நான் உதவி பெற்றதில்லை, வேண்டி நின்றதில்லை. இன்று நான் ஒரு நம்பிக்கையான வட்டாரங்களின் ஊடாக கேள்விப்படுகின்றேன். எனது இந்த வழக்குக்காக, வழக்கின் விடுதலைக்காக, வழக்கு சம்பந்தமான விடயங்களுக்காக சுவிஸ் நாட்டில் பணம் தம்பி அர்ஜுனாவின் ஆலோசனையின் பேரில் அல்லது ஏதோ ஒரு உந்தலில் அங்கே பணம் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அது 20,000 பிராங்கிற்கு மேலாக இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கின்றது. என்னுடன் எவருமே பணம் சேர்ப்பது சம்பந்தமாக செயல்படவில்லை. நான் எவரிடமும் ஒரு சதம் கூட எனக்காக வழக்கு சம்பந்தமாக நான் அவர்களை பணம் சேர்க்க சொல்லவில்லை. அப்படி நன்கு திட்டமிட்டு இந்த சந்தர்ப்பத்தை கவனமாக, தந்திரமாக, வெரி சிமார்ட்டாக பயன்படுத்தி தம்பி அர்ஜுனா தனது கையாட்கள் மூலம்
அந்த பணத்தை சேர்த்திருப்பாராய் இருந்திருந்தால் அந்த பணங்கள் திருப்பி அவரவருக்கே கொடுக்கப்பட வேண்டும். சொந்தங்களே, நீங்கள் பணத்தை எனது விடுதலைக்காக இந்த வழக்குக்காக வழங்கி இருந்திருப்பீர்களா இருந்தால் நான் யாரிடமும் அந்த பணத்தை எதிர்பார்க்கவில்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. அந்த பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு உழைத்த பணம் எனக்கு ஒருபோதும் வேண்டாம். அது ஒரு பொது தேவைக்கு, பொது சேவைக்கு, ஒரு பொது விடயம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல மனிதர்களிடம் ஒப்படைத்து அதை செயல்படுத்தலாமே தவிர எந்த ஒரு பதமும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரிடமும் இந்த வரைக்கும் போயிருக்கின்றதில்லை. 2009 மே மாதம் 18 பின்னரான காலகட்டங்களில் நான் அரசியலுக்குள் வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் பேர் என்ற கடமை, என்ற உரிமை, அதற்காக நான் அரசியலில் பயணிக்கின்றேன். அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எங்கள் மீது, எங்கள் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக நான் துணிவோடு தைரியமாக அச்சமின்றி இந்த இலங்கை தேசத்தில் பயணிக்கின்றேன். ஆகவே எந்த ஒரு ஆதரவாளரும், எந்த ஒரு நண்பரும், எந்த ஒரு சொந்தமும், எந்த ஒரு சதமும் யாரிடமும் என் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், அனுப்ப வேண்டாம். எனது வழக்குகள் சம்பந்தமான விடயங்களை நான் ஒரு நோமினல் ஃபீ கொடுத்து, எனது நண்பர்கள், ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சட்டத்தரணியாக இருக்கிறார்கள். எனது எனது சயந்தன் கூட எனது நட்புக்குரியவர், நீண்ட கால நட்புக்குரியவர். என்னுடன் சக வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மாகாண சபையில் போட்டியிட்டவர். ஆகவே அவருடன் நான் உயர்ந்த நட்பை வைத்திருக்கின்றேன். அது பர்சனல், தனிப்பட்ட நட்பு. ஆகவே அவர்கள் எனக்கு, என்னை பார்த்தவுடன் ஒரு நொமினல் ஃபீல தங்களுடைய கடமையை எனக்கு கடமை செய்கிறார்கள். அதாவது தங்களுடைய சட்டத்தரணி தொழிலில் உதவி புரிகின்றனர். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரிடமும் நான் கேட்கவில்லை. தம்பி அர்ஜுனா தொடர்ச்சியாக இப்படி ஏகப்பட்ட பணங்களை வசூலித்து இருக்கின்றார். சிமாட்டாக இந்த சாவகச்சேரி அப்பாவி இளைஞர்களை, தம்பி கிஷோரை, தம்பி மயூரனை, இவர்களை எல்லாம் இவர் பயன்படுத்தி நன்கு திட்டமிட்டு பல்லாயிரக்கணக்கான பணங்களை, அப்பாவி சொந்தங்களை, அப்பாவி உறவுகளை ஏமாற்றி தந்திரமாக அழுது சிரிச்சு பைத்தியம் போல் நடித்து பணங்களை பெற்றிருக்கின்றார் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இந்த பணம் சுவிஸில் எனக்காக சேர்க்கப்பட்ட பணம், எனது வழக்குக்காக, எனது விடுதலைக்காக சேர்க்கப்பட்ட பணமும் இவரின் சிமாட்டாக செயற்படும் இந்த அர்ச்சுனாவின் ஒரு தந்திரமோ தெரியாது. ஆகவே நாங்கள் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட விடயத்தில், சாவகச்சேரி ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விடயத்தில், மன்னார் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விடயத்தில் மட்டும்தான் நாங்கள் அர்ஜுனாவுக்கு பின்னுக்கு நிற்கின்றோம். அர்ஜுனா எங்கள் எவருக்குமே அரசியல் சொல்லித்தர கூடாது. சாவகச்சேரியிலே மயூரனா இருக்கட்டும், தம்பி கிஷோரா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பல்லாண்டு காலமாக தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் மக்களின் நல்வாழ்வுக்காக தங்களுடைய அரசியல் பணியை அற்புதமாக செய்த சொந்தங்கள். அவர்களுக்கோ அல்ல எனக்கோ அல்ல என் போன்ற இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இயங்குகின்ற தமிழ் சொந்தங்களுக்கு, தமிழ் மண்ணில களத்தில் களமாடுகின்ற என் சொந்தங்களுக்கு யாரும் அரசியல் படிப்புக்கு வரக்கூடாது. அரசியலில் சரித்திர நிறுதியாக தலைவருடன் என்று என்ன சொல்லிவிட்டு போறான். தலைவரை பலப்படுத்துங்கள். அன்றைய தினம் 1986 பிறந்து அர்ச்சனாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 18 தாண்டிட்ட. அவர் ஒளிச்சு விளையாடி தன்னை தேவைக்காக, தன்னை நல்வாழ்வுக்காக மருத்துவத்துறையை படிச்சு, அதிலும் அவர் டென்டலுக்குத்தான் போனவர் பெருதனியார். அங்கே முதல் தமிழ் பேராசிரியர் இருந்த அருணாசலம் ஐயாவை ஏமாற்றி தந்திரமாக நடித்து
அவருடைய பெண்ணை கூட மனைவியாக கைப்பற்றி மைமணியாக பலவந்தமாகத்தான் கைப்பற்றியிருக்கின்றார் என்ற கதைகள் கசிக்கின்றன. தந்திரமாக வெறி சிமாட்டாக அவர்கள் தன்னை வித்திருக்கிறார். ஒரு காருக்கும் சீதனத்துக்கும் வித்திருக்கிறார். அந்த கார் கூட தனக்கு வேண்டாம், வெசல் தான் வேணும் என்று சொல்லி அந்த வெசல் கூட வேண்டி இருக்கிறார். அவர் வச்சிருக்க வெசல் புரொஃபசர் அருணாச்சலம் ஐயாவால வேண்டி அவருக்காக தன்னுடைய மகளை திருமணம் செய்ததற்காக நன்கொடையாக கையளிக்கப்பட்டது. இப்பேற்பட்ட ஒரு கேவலமான மனிதன், பெண்களை விலை பேசுகின்ற மனிதன், பெண்களுக்காக தன்னை விலை பேசுகின்ற தன்னை விற்கிற மனிதன். நான் எல்லாம் கல்யாணம் கட்டிக்க ஒரு சத காசு நான் சீக்கிரமாக பெற்றது கிடையாது. நாங்கள் எல்லாம் கொள்கைவாதிகள், நாங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. நாங்கள் எங்களை ஒரு அப்பாற்பட்ட மனிதர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எந்த ஒரு சதமும் சீக்கிரமாக பெறாமல் இன்றும் நாங்கள் சந்தோஷமாக என்னது மனைவியுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஊழல் வரும், அடல் வரும், வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள எல்லாம் வரும். ஆனால் என்னது மனைவியுடன் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை நான் 3 பிள்ளைகளுக்கு தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த அர்ஜுனா, இன்றைக்கு அர்ஜுனாவின் நண்பர்கள் சொல்கின்றார்கள், டைவோர்ஸ் அதாவது விவாகரத்து பெற்ற மனைவியையும் மிரட்டி தன்னோட வச்சிருக்கிறாராம். 2 மனைவியையும் வச்சிருக்கிறாராம். அதை விட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்புக்கு அதன் புலனாய்வுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இவர் 3வதாகவும் ஒரு சட்டம் பயின்ற அப்பாவி பெண்ணை ஏமாற்றி கையகப்படுத்த முயல்கின்றார் என்ற ஒரு தகவல் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்புக்கு மிக அண்மையிலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அர்ஜுனாவின் சேட்டைகள், அர்ஜுனாவின் நடவடிக்கைகள், அர்ஜுனாவின் சிமாட்டெல்லாம் வடகிழக்கு மாகாணங்களில் இவ்வளவு துன்ப துயரங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து இன்றைக்கும் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களிடம் எடுபடாது. இந்த மக்கள் ஏமாற மாட்டார்கள். அர்ஜுனாவின் சகோதரர்கள் எல்லாம் கூலிக்கு சம்பளத்துக்கு விடுதலை புலிகளில் வேலை செய்த ஒரு காவல்துறை அதிகாரிகள். இன்னும் கணக்கு எங்களுக்கு தெரியும். இவர் உண்மையாக ஒரு தேசத்துக்காக வாழ விரும்பி இருந்திருந்தால் அங்கே ஏகப்பட்ட மருத்துவர்கள், ஏகப்பட்ட பொறியியலாளர், ஏகப்பட்ட அனைத்தையும், அனைத்து போராட்டத்தில் உள்ள அனைத்து இயந்திரங்களையும் இயக்குனது விடுதலை புலிகள் தான். அங்கே ஒன்றும் வாடகைக்கு கூப்பிட்டோ அல்லது சம்பளத்துக்கு கூப்பிட்டோ செய்ய. ஆனா வேற ஒரு நாடுகள் கூட, அரசாங்கங்கள் கூட வேறு நாடுகளில் ஆக்களை இறக்கித்தான் செய்யுது. அப்பேற்பட்ட ஒரு விடுதலை புலிகளை இவர் அவமானப்படுத்தக்கூடாது. இவர் தேர்தல்பட்டிருந்தால் அந்த காலத்துக்கு போய் இவர் அதை செய்திருக்கணும். இவர் செய்யலை, இவர் ஏமாற்றுகின்றார். எங்கள் எல்லார் மீதும் சவாரிவிட முனைகின்றார். ஆகவே அர்ஜுனாவுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றோம். நீ உங்களுடைய மருத்துவர்களுடன் சேட்டை விடு, அவர்களுடைய இல்லத்தையும் செய், உங்கள் யாரை பற்றியும் கதை, ஆனா எங்களை பற்றி கதைக்காது. நாங்கள் அடிமட்டத்திலே இருந்து அனைத்து போராளிகளோடும் விடுதலைக்காக, தமிழர் தேச விடுதலைக்காக ஆயுதம் தரித்த அனைத்து போராளிகளோடும் நண்பனாக உயர்ந்த நட்பை பேணி இருக்கிறவன் தான் இந்த தம்பிராஜன். ஆகவே எங்களுக்கு உன்னை எதிர்கொள்வது எல்லாம் சாதாரண விடயம். நீ எங்களுக்கு ஜஸ்ட், நீ ஒரு மிக தூசு, நீ ஒரு பொருட்டில்லை. நீ எங்கள் மீது நாங்கள் துரோகம் செய்வது கிடையாது. எங்க வாழ்நாள நான் துரோகியாக யாருக்கும் இருந்தது கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்படி நான் இருந்தது கிடையாது. நீ துரோகி என்று என் சம்பந்தமாக நீ அங்கே கருத்துரைக்கிறாய். இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும். இன்றைக்கு நான் வழக்கு சம்பந்தமாக போய் நீதிமன்றத்துக்கு செல்கின்றேன். எங்களது முழு எண்ணமும், முழு ஆர்வமும், முழு அனைத்தும் பொது வேட்பாளரை உச்சம் தொட வைப்பதுதான் எமது அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கின்றது. வேட்பாளர் நாமல் வருகின்றார்.
அங்கே கிழக்கு மாகாணத்தில் தம்பி பிள்ளையான் சத்தம் போடுகின்றார். எல்லாரையும் தாண்டி தமிழ் தேசிய முன்னணி எமது மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி ஒத்துழைக்க வேண்டாம், பகிஷ்கரியுங்கள் என்று கூறுகின்றது. இவையெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த பொது வேட்பாளரை மாபெரும் வெற்றி பெற வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையில் மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ, இந்து, அனைத்து தமிழர்கள் மதங்களை தாண்டி பிரதேசவாதங்களை தாண்டி நாங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து சங்கு சின்னத்தை தமிழர்களின் ஒற்றுமையை உச்சம் பெற வைக்க வேண்டும். முஸ்லிம் சகோதரர்களை, இங்கே 1983 ஆண்டுக்கு பிற்பட்ட காலகட்டங்களில் காத்தான்குடியில் இருந்து வந்து நண்பன் கலீல் என்ற பிளவுஸ் உணவகத்தில் வேலை செய்த ஃபாரூக் என்கிற இளைஞன் பயிற்சி பெற்று ஒரு போராளியாக தானே தற்கொலை போராளியாக டெலிகாம் பில்டிங்குக்கு வாங்கி அந்த பில்டிங்கை சுக்குநூறாக்கி போராட்டத்துக்கு பலி சேர்த்தார். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எமது இஸ்லாமிய சொந்தங்களையும் இந்த போராட்டத்தையும் கொஞ்சம் தூர வச்சிருந்தாலும் போராட்டத்தில் ஏகப்பட்ட எங்கள் முஸ்லிம் உறவுகள், இஸ்லாமிய சொந்தங்கள் அதுக்கு பலி சேர்த்தவர்கள். ஏதோ அரச படைகள் சர்வதேச உலகம் எங்களையும், அதாவது தமிழர்களில் இருந்து முஸ்லீம் என்கின்ற மதத்தை சாட்டி ஏமாற்றியம் தமிழர்களை பிரிக்க முனைஞ்சிருக்கிறது. நாங்கள் அதற்கு விலை போயிடக் கூடாது. எப்படி 1950, 55, 60, 65 ஒற்றுமையாக நாங்கள் தமிழர்களாக இருந்தோமோ மீண்டும் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய ஒற்றுமையை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். சகோதரி ஊடகவியலாளரான சகோதரி பிரகாஷ் தந்த மனசாட்சி அவ விடையில்லை. அதால தான் சொல்றா, நீங்கள் முதலாவது வாக்க சங்குக்கு போட்டுட்டு 2வது வாக்க தங்களுக்கு போட சொல்லி. இவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள். ஆனா அவன் அந்த மனசாட்சி விடாததால, அவங்க பூமியில பிறந்த புள்ளி என்றதால அந்த வாக்கு சங்குக்கு வேணும் என்றதை அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கிறார். நாங்கள் வெல்லோனும், சங்கு வெற்றி பெறணும், அனைவரும் சங்குக்கு வாக்களிப்போம். நாங்கள் தமிழர்கள் மதத்தாலோ மொழியாலோ மதத்தாலோ பிரதேசவாதத்தாலோ சாது பேதங்களாலோ பிரியக்கூடாது. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு ஒழுங்கான, ஒரு உண்மைத்துவத்துடனான ஒரு இளைஞர் பரம்பரை இந்த அரசியலில் களமிறங்கும். நம்பிக்கையுடன் காத்திருப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.